வணக்கம் மீலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மகேந்திராவோட உடோ எலக்ட்ரிக் ஆட்டோ இதோட ரியல் ரேஞ்ச் டெஸ்ட். மகேந்திரா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே 200 கிலோமீட்டர் தருதான்றதை இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே இந்த வெஹிக்கிளோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துருவோம். சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்குது. ரேஞ்ச் உங்களுக்கு வந்து 200 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ ரன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1249 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ட்ரிப் ஏவும் 0 பண்ணியிருக்கோம், ட்ரிப் பியும் 0 பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வெஹிக்கிளை நமக்கு வந்து ரியல் ரேஞ்ச் டெஸ்ட்டு கொடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம SRS மகேந்திரா தஞ்சாவூர். அவங்க கிட்ட நீங்கள் உடோ ஆட்டோ இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் இல்லை பர்சனல் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா டிஸ்பிளேல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம ரைடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரைடு எப்படின்னா நம்ம வந்து சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். ஒரு ரெகுலர் பெட்ரோல் டீசல் ஆட்டோ எங்கெங்கே ட்ராவல் ஆகுமோ அதை தான் பேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ரியல் ரேஞ்ச் வந்து ஈகோ மோடில் இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் ஈகோ மோடில் தான் நம்ம வச்சு ட்ரைவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து இப்போது 2 பேராக தான் ட்ராவல் பண்ணுறோம். நானும் என்னோடய கேமராமேன் தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளில் மொத்தம் 3 மோடு கொடுத்துருக்காங்க: ரேஞ்ச், ரைடு, சிட்டி. ஆக்சுவலாக இப்போ நான் ரேஞ்ச் மோடில் தான் ட்ராவல் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ரேஞ்ச் மோட்லேயே கொடுக்க பார்க்குறேன். சில இடத்துல மட்டும் தேவைப்பட்டால் ரைட் அண்ட் சிட்டி மோடுக்கு சுவிட்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் ரியலாக அவங்க சொல்கிற மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் மோடில் இருந்தால் தான் கிடைக்கும். அந்த ரேஞ்ச் மோட்லேயே முடிஞ்ச வரைக்கும் போவோம். ப்ராக்டிக்கலாக எங்கெங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் மோடில் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோன்றனால 43 வரைக்கும் காட்டுது. மேபி நீங்கள் இதில் 3 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் ரேஞ்ச் வந்து குறைய தொடங்குது. ஆனால் என்னென்னா நம்ம 200ல் எடுத்தோம், 2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இங்கே ரியல் ரேஞ்சும் அதே மாதிரி தான் காட்டுது. இன்னும் 198 கிலோமீட்டர்ஸ் போகலான்ற மாதிரி காமிக்குது. 197, இங்கே 3 கிலோமீட்டர் வரப்போகுது. ஸோ மேட்சாக தான் காமிக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் கொடுத்துருக்க ரேஞ்ச் வந்து கரெக்டாக காட்டுதா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பாலம் வரப்போகுது. ஸோ அந்த பாலத்தில் நம்ம வெஹிக்கிளை ஏற்றும் போது இதே ஸ்பீட்லேயே ஏறுதா அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி ரீஜென்ரேட்டிங் மோடுன்றது இருக்குது. ஸோ இறங்கும் போது அது ரீஜென்ரேட் ஆகுதான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த பாலத்தை வந்துட்டோம். வாங்க, நம்ம இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதே ஆக்சிலேட்டர், அதே இதை தான் கொடுக்குறேன். டீசல் ஆட்டோலாம் நல்லா சூப்பராக போகுது, பார்ப்போம். ஸோ நம்ம ஏறிட்டோம். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு ரேஞ்ச் குறையவே இல்லை. நம்ம என்ன ரேஞ்சில் கொடுத்தோமோ அதே ரேஞ்சில் தான் வந்துச்சு. இப்போ நம்ம பாலத்தில் இறங்குறோம். ரீஜென்ரேட்டிங் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ நல்லா தான் வெஹிக்கிள் இருக்குது. சரி வாங்க, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேஞ்ச் குறைஞ்சிருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். நான் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஹைவே அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சிட்டிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு சஸ்பென்ஷன் அந்த மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடிட்டர்ஸ் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம். 3 பேர் தான் இந்த ஆட்டோக்கு பேசஞ்சருக்கான லிமிட்டு. ஸோ அதே மாதிரி 3 பேர் போகிறோம். ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்றதை கேட்போம். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குன்றதை நீ சொல்லு பாண்டி. ஆமாண்ணா, ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. என்ன அது வந்து அபே ஆட்டோ, டீசல் ஆட்டோ, பெரிய ஆட்டோ. இது வந்துட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்குன்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை, பட் ஓகே தான். 3 பேர் ஓரளவுக்கு உட்காந்து போகிற ஓரளவுக்கு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அந்த ஆட்டோ என்னென்னா 3 பேர் நல்லா தாராளமாக உட்காந்து போகலாம். இதில் கொஞ்சம் நெருக்கி உட்கார்ற மாதிரி இருக்குது. மற்றபடி அதில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அது ஏன்னா பெரிய ஆட்டோ உங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு லெக் ரூம்லாம் எந்த குறையும் கிடையாது. லெக் ரூம் அதை கம்பேர் பண்ணுறப்ப லெக் ரூம் அதை கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஆனால் அந்த ஆட்டோவில் பாண்டி உனக்கு சென்னை மாதிரியான இடத்துல பார்த்தேன்னா சீட்டை பின்னாடி தள்ளிட்டு இன்னும் ஆட்களை ஏற்றிட்டு போகிற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ஆட்டோவில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆமாம், இந்த ஆட்டோவில் அது மாதிரி பண்ண முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், பின்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அந்த டீசல் ஆட்டோவில் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஊருக்கு நாங்களாம் போகிறோம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஊருக்குலாம் போவோம். இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப இந்த கட்டப்பையில் துணி, இந்த பேகு, டூர் எல்லா பேகும் அள்ளி போட்டு போகிறப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இதில் அது ஒரு பிரச்சனை, ஏன்னா ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை. இப்போ ஊருக்குலாம் போகிறோம், ட்ரெஸ்லாம் எடுத்து போனோம் அப்படின்னா
எதுவுமே வச்சு கொண்டு போக முடியாது நம்மளால, அந்த அளவுக்கு இருக்கு ஸ்பேஸ். இன்னொன்று இதில் ஒரு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த ஆட்டோவில் ஊருக்கு போகிறப்ப ரோடுக்கெல்லாம் போகிறப்ப அந்த வைப்ரேஷன் இருக்கும், சவுண்ட் இருக்கும். டீசல் ஆட்டோவில் சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் ஓடுற கல் முள்ளெல்லாம் இருக்குன்னா கடன்னு சவுண்ட் அடிக்கும், அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். இதில் வந்து எந்த சவுண்டுமே இல்லை, ஸ்மூத்தாக போகுது வண்டி. அந்த ஒரு சின்ன இரிட்டேஷனு, அந்த வைப்ரேட் ஆகிறது, அந்த சவுண்டு கேட்குறது, எந்த இன்ஜின் சவுண்டு எதுவுமே கிடையாது. வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகுது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே சொல்லலாம் அந்த வண்டி. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றுறோம், அதெல்லாம் எப்படி இருக்கு? இது கூட சொல்லலாம். இப்போ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த வண்டிலாம் தூக்கி போடும், நல்லாவே தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்லோ பண்ணி ரொம்ப விடுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் போய் விட்டாலும் நல்லா சஸ்பென்ஸ் தூக்கி போடுற மாதிரிலாம் இல்லை. இப்போ கூட பார்த்துருப்பீங்க நீங்கள் விட்டீங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கரில், இப்போ இன்னொரு ஸ்பீடு பிரேக்கர் கூட வருது. ஏன்னா பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து எந்த ஷேக்குமே தெரில, ஒரு நல்ல ஸ்மூத்தாக தான் போகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து எந்த இதுவுமே தெரில, நார்மலாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்க மாதிரி தான் இருந்துச்சு. கவி ப்ரோ, சென்டரில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? நீ எல்லாத்தையும் பாதி சொல்லிட்ட. அதே மாதிரி தான் இப்போ நான் உட்காந்துருக்க பொசிஷன்லேயே தெரியும், இந்த ஷோல்டர்ஸ்லாம் கொஞ்சம் இடிக்குது. ஸோ 3 பேர் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஓகே, ஆனால் லாங்காக போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி வண்டியில் வந்து 0 வைப்ரேஷன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. போகிறதுக்கே வந்து ரொம்ப பயங்கரமாக நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்குனா அந்த ஒரு அலுங்கல் குலுங்கல்லாம் இல்லை, நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஆட்டோவில் கிரிப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹில் ஹோல் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 3 பேர் பேசஞ்சரோடு இருக்கோம். இங்கே ஒரு ஸ்லோப் இருக்குது, இதில் ஏறுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேஞ்ச் மோடில் தான் வெஹிக்கிளை வச்சுருக்கோம். அதே மாதிரி நடுவில் நிப்பாட்டிட்டு கிரிப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி ஈஸியாகவே வெஹிக்கிள் ஏறுது. மிட் ஆஃப் த இடத்துல நம்ம நிப்பாட்டுவோம். ஸோ கிரிப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். நான் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டேன் பாருங்கள். ஸோ வந்து நல்ல ஸ்லோப்பில் தான் நிற்கிது, அப்படியே ஹோல்டாகி நிற்கிது பார்த்தீங்களா? அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே வெஹிக்கிள் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3 to 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ஸ்லோப்பை அதுவே அச்சீவ் பண்ணுது. ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுப்போம், ரொம்பவே ஈஸியாகவே இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுதுங்க. இது நமக்கு எங்கே தெரியுமா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? பீக் டிராஃபிக்கில், இந்த சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டி டிராஃபிக்கில் போகும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆக்சிலேட்டர் கொடுத்து போகணும் அப்படின்ற விஷயம் இருக்காது. நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துகிட்டு லைட்டாக அப்பப்போ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி கொண்டு போனாலே போகலாம். அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம். இன்னொன்று, இந்த டீசல் பெட்ரோல் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பீக் டிராஃபிக்கில் செகண்ட் கியர் மூவ் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட் கியர் கொண்டு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், கிளச் அப்ளை பண்ணி போகிறது. இது அந்த மாதிரி இல்லை, நம்ம நார்மலாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா வெஹிக்கிள் போகுது. ஸோ அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம ஹைவே போயிடுவோம். ஸோ அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ ரேஞ்ச் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்றத செக் பண்ணுவோம். இந்த பாலம் வந்து தஞ்சாவூரில் நல்ல ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய ஒரு பாலம். ஸோ அதில் வந்து நான் வந்து அந்த கிரிப் டெஸ்ட்டை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் பாருங்கள், ஒரு 1 or 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆகிட்டு அப்படியே இனிஷியலாக அப்படியே ஃபுல்லாகி போகுது பாருங்கள். நான் எதுவுமே ஆக்சிலேட்டர் தரல, இந்த இடத்துல மட்டும் ஹோல்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 4-5 கிலோமீட்டர்ன்றது தாராளமாக அந்த வண்டி அதை புல் பண்ணி கொண்டு போகுது. இப்போவும் நான் வந்து ரேஞ்ச் மோடில் தான் வெஹிக்கிளை வச்சுருக்கேன். ரைட் மோடோ ஸ்போர்ட் மோடு மாதிரி மாற்றலை, ரேஞ்ச் மோடில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்க, அப்படியே வெஹிக்கிள் அசால்ட்டாக ஏறி போகுது. ஸோ மகேந்திரா ஈவியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டெலிகேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மோட்டார் சைட்லேயும் சரி, பேட்டரி ரேஞ்சிலையும் சரி. இப்போ வரைக்கும் பாருங்கள் 31 கிலோமீட்டர் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்கோம், 32 போகுது. ரேஞ்சுமே அதே மாதிரி 170 ரேஞ்ச் கொடுக்குன்றதை கிளியராக இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்குது. 85% ஆஃப் சார்ஜ் இருக்குது, 25% நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரேஞ்சுமே இப்போ வரைக்குமே மீட்டர் அக்யூரேட்டாக அதே ரேஞ்ச் தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. எதுவும் ஏறி குறையிற மாதிரி எதுவும் பண்ணலை. பார்ப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கும்பகோணம் ஹைவே வந்துடும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேவாக இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
நம்ம டீம் எல்லாரையுமே வச்சு அந்த அங்கே இருக்க இன்னொரு ஸ்லோப்பில் ஏற்றி பார்த்தோம். அங்கேயுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு இந்த ஆட்டோ. ஓவரால் பார்ப்போம், நம்ம அப்படியே இன்னொரு 50-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவோம். அப்பையும் இதே ரேஞ்ச் கரெக்டாக தான் காட்டுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஹைவேல ட்ராவல் பண்ணுறோம், போவோம். ஒரு 50% பேட்ரி காலி ஆகட்டும். 85% இருக்குது, 50% இல்லைனா ஒரு 60% ஆஃப் பேட்ரி ட்ரைன் ஆனோன்னா நம்ம ரிட்டன் வரலாம். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண மாட்டோம். இங்கேருந்து கும்பகோணம் பார்த்தீங்கன்னா ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அரியலூர் 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம கும்பகோணம் சைட் ட்ரை பண்ணுவோம். ஸோ பியூர் ஹைவே தான் போவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது சிட்டியில் மேட்ச் பண்ணி, ஏன்னா இது ஹைவே சிட்டி ரூட் இருக்குது, சிட்டிலையும் மேட்ச் பண்ணி வர ட்ரை பண்ணுவோம். ஸோ பின்னாடி ஒரு டீசல் இன்ஜின் ஆட்டோ இருக்குது. ஸோ அந்த நாய்ஸே இல்லாமல் போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. 40-45 தான் போகிறேன், அவங்களும் அதே ஸ்பீடில் தான் போகிறாங்க. அவங்கள சைடு அடிக்கணுன்றதுக்காக நான் ஸ்லோ பண்ணி போனேன். ஓலா ஊபர்ன்ற மாதிரியான கார்பரேட் செக்டார் அதற்குள்ளே நீங்கள் போய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற போது ஈவி ஆட்டோ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா காஸ்ட் வைஸ் அவங்க கம்மியாக கோட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டான சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவி ஆட்டோ எடுத்துக்கலாம். அவங்க வீட்டிலே நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈவிக்குன்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்து அங்கே ஒரு கரண்ட் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டீங்க, ஈபியில் கொடுத்து ஈபி ப்ரொவிஷன் கரண்ட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா அங்கே உங்கள் ஆட்டோவை நீங்கள் ஸ்டாண்டில் போடும் போது கூட சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்கள் அதுவுமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நிறையா ஈவி ஆட்டோஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்கினா அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோடய பர்சனலான கருத்து. ஸோ வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கிலோமீட்டர்ஸ் வந்து 68, அதாவது 69 கிலோமீட்டர்ஸ். 70% சார்ஜ் இன்னும் இருக்குது வெஹிக்கிளில். 140 ரேஞ்ச் வந்து போகும்னு சொல்லி கிளஸ்டரில் காமிக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடும் தான் நினைக்கிறேன். இப்போ ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இப்போ இந்த ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு 1 hour அந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட. பேட்ரி வந்து ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. பேட்ரி எனக்கு சீட்டு கீழே தான் இருக்குது, பட் அது ஃபுல் கேஸில் இருக்குது. பட் அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. நம்ம அப்படியே வாங்க, வெஹிக்கிளோட மோட்டர் ஓவர் ஹீட் ஆகுதா என்ன ஏதுன்றதை அப்படியே நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். வெஹிக்கிளை நான் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுறேன். மோட்டாரும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் ஹீட் தெரியலை, ஓவர் ஹீட் ஆகிற மாதிரிலாம் இல்லை. மோட்டாருமே கை வச்சு தொடுற அளவுக்கு தான் இருக்குது, லைட்டாக வார்மாக இருக்குது. ஸோ பெட்டராக தான் ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பொழுதுக்கு இந்த ரைடை முடிக்க முடியுமான்னு தெரில. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குதுன்றதை கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணுங்க. வாங்க. கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அணக்கரை ஹைவேலே வந்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் இப்போ திருப்பி உள்ள சிட்டிக்குள்ளே போகிறோம். அணக்கரை வழியாக ரிட்டன் அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ரிட்டன் டு மகேந்திரா ஷோரூமுக்கு போவோம். ஆல்மோஸ்ட் வந்துடும் நினைக்கிறேன் ரேஞ்சு. அதே மாதிரி இப்போ வரைக்கும் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் பேட்ரி பர்சன்டேஜ் இருக்குது. ரேஞ்ச் 95 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன். பட் பேலன்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அதில் காட்டுறது வந்து 120 போகும்னு காட்டுது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 210க்கு மேலே போகும் அப்படின்னு இந்த உடோ ஆட்டோ கிளைண்ட் அந்த ரேஞ்ச் சொல்லுது. சரி அவ்வளோதான் கொடுக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சிட்டியில் போவோம், அதனால் ஏதாவது ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் லைட்டோட விசிபிலிட்டியை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லோ பீம், இது வந்து ஹை பீமு. காரில் வர மாதிரியான அந்த லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த 1 2 3 அந்த மாதிரி நாப் கிடையாது இந்த வெஹிக்கிளில். பட் இந்த த்ரோ நல்லா தான் இருக்குது. நைட் ட்ரைவ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 131 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 138 ஆக போகுது. ரேஞ்ச் எவ்வளோ இன்னும் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 77 ரேஞ்ச் வந்து கிளஸ்டரில் காமிச்சிட்ருக்கு. பேட்ரி பர்சன்டேஜ் வந்து 38% பேட்ரி பேக்கப் இன்னும் இருக்குது. அப்படியே நம்ம ஷோரூம் போவோம், எவ்வளோ ஃபைனலாக இருக்குன்றதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். வாங்க.
ஃபைனலி உடோவா இல்லை நானான்னு போட்டி போட்டு பார்த்ததில் உடோ ஆட்டோ ஜெயிச்சிருச்சுங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 8 ஆகுது. ஸோ வந்து ஷோரூமும் க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. நான் இது எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரைவ் பண்ணிடலாம், ஒரு டோ பண்ணுற ஸ்டேஜு கிட்ட கொண்டு வந்துடலான்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் இந்த ஆட்டோ ஜெயிச்சிருச்சு. சரி, எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணியிருக்கோன்றதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 12 மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். 8 மணிக்கு ஒரு 1 hour லஞ்ச் பிரேக் வச்சாலும் கண்டினியூஸாக இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 7 hours நம்ம ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ரேஞ்ச் போயிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா 170 கிலோமீட்டர் நம்ம இப்போ வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21% பேட்டரி இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 42 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, மகேந்திரா அவங்க சொன்னபடி ரியல் ரேஞ்ச் சும்மா ஆடுக்காக சொல்கிற மாதிரி இல்லாமல் ரியல் ரேஞ்சாகவே 200+ கிலோமீட்டர்ஸ் கொடுக்குன்றத நிரூபிச்சிருக்காங்க. நானும் சத்தியமாக இந்த வெஹிக்கிள் அவ்வளோ கொடுக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சீரியஸாக கண்டினியூஸாக இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த 200 அல்லது 210 ரேஞ்சை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நானும் என்னோடய கேமராமேன் மட்டும்தான் 2 பேராக தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம எடிட்டர் டீம் எல்லாருமே வச்சு அந்த ஸ்லோப்பில் ஏற்றுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு 4 பேராக ட்ராவல் பண்ணியிருந்தோம். சவாரின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக 3 பேராக தான் எப்போவுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைமில் 180 கிலோமீட்டர் அப்படின்றது இந்த வெஹிக்கிள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாம். நான் இப்போ தான் ரேபிடோவில் இங்கே நான் இருக்க பிளேஸ்லேருந்து 12 கிலோமீட்டர் மாரியம்மன் கோயில் வருது. ரேபிடோவில் போட்டதுக்கு 246 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 50 பைசா கேட்குறாங்க. நம்ம அவ்வளோ கூட வச்சுக்க வேணாங்க, ஒரு 15 ரூபா வச்சுப்போம். நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் சவாரி போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா 2250 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வெஹிக்கிளோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா 11.7 கிலோவாட் கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 100க்கு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சம் 10 ரூபா வச்சுக்கிட்டாலும் 117 ரூபா தான் செலவாகும். அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 117 ரூபா ப்ளஸ் தேய்மான செலவெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாக்குள்ளேயே நீங்கள் இந்த வெஹிக்கிளோட தேய்மான செலவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு 2000 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே நிற்கும். இதே நீங்கள் டீசலோ இல்லை பெட்ரோல் ஆட்டோ போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 300-400 ரூபா நீங்கள் பெட்ரோலுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த வகையில் பார்த்தீங்க, நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன் மகேந்திராவோட உடோ வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். நான் ரியல் டைம் செக் பண்ணது தான் சொல்கிறேன். இது எந்த வித பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இது போல் கமர்ஷியல் வீடியோ பண்ணக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் தமிழ் வீல்ஸ். நன்றி, வணக்கம்.